நடந்து போகிறத கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. கொடைக்கானல் அடிவாரத்தோட ஃபஸ்ட்டு செக் போஸ்ட். சீரான வேகம், சிறப்பான பயணம். தாத்தா மேகமலைக்கே நான் போனதில்லை, அதே எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். ஆஹா, வழி மாறி எதுவும் வந்துட்டோமோ தம்பி பச்சை கேட்டு என்னன்றது தெரில. ட்ரிபிள்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, இதுனா ஃபோர்ஸ் போயிட்டுருக்கீங்க. இருங்க பாட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ரைடு தான் கிளம்பிட்டோம். நம்மளோட சேனலுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி கூட ஒரு பில்லை கனெக்ட் பண்ணி விசிட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு மோட்டர் லைனில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க வண்டி எடுத்து பறக்கலாம். மொத்தம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய ரைடுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. பட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 கிலோமீட்ரு கொடைக்கானல் டூ போக போகிறோம். பட் வந்து மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 6:32 ஆச்சுங்க. பட் வந்து யார் யார் போகிறோம்னா நம்மளும் நம்மளோட தம்பியும் தான் போகிறோம். ஸோ நம்மளோட பிள்ளையை வந்து அவன் தான் வரான். பட் வந்து பெட்ரோல் வந்து 2 கோடி தான் இருக்குது. பட் ஓகே ஃபைன் போட்டுக்கலாம். போகும்போது சென்மனூர் போய் போட்டுக்குவோம். பட் வந்து இப்போ வந்து நம்ம சீனிவாசபுரம் போகணும் நம்ம தம்பியை கூப்பிட்றதுக்கு. பட் அதிகாலை ரைடு. ஸோ இவ்வளோ வெள்ளம் வந்து போகிறது ஃபஸ்ட் ரைடுங்க. லாங் ரைடே எனக்கு ஃபஸ்ட்டு தான். ஷார்ட்கட்டில் இறங்கிடுவோமா? ஓகே, இப்படி இறங்கிடுவோம். இப்போ நேரம் நம்ம தம்பி வீட்டுக்கு போகிறோம். பட் வந்து தம்பி வீட்டுக்கு போய் தம்பியை தூக்கிட்டு நேரம் கீழே போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோங்க. வாவ், சூப்பராக இருக்குதுங்க மவுண்டைன். ஆக்சுவலாக அந்த மவுண்டைன் கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளி வந்து அந்த மலையில் பட்டு அது வந்துட்டு வேறு மாதிரி தெரியுது. வா 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 சூப்பர். லாங், நம்ம ரொம்ப லாங் போகிறோம். ரொம்ப லாங்கு ரொம்ப ஷார்ட்னு கணக்கெலாம் இல்லை. பட் வந்து எப்போயுமே வரோம் அப்படின்ற பஸ்ஸில் வந்து ஹெல்மெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே இது. பட் வந்து பையன் வந்து ஹெல்மெட்டை வந்து துவைச்சி நல்லா காய போட்டான் கழுவி. பட் வந்து உட்காந்து நம்ம ஃபிட் பண்ணி இந்த வைசர் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன். இந்த வைசரை தூக்கி அவனுக்கு போட்டு கொடுத்து ஸோ வந்து மாற்றியாச்சு. பொறுங்க, பாட கதற விடுவோம். உங்கள் அப்பா வேணான்ட்டாரு, நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். மலை ஒரு 9 மணிக்கு போமாடா. ஆமாம், இந்த அம்மா தான் ஒரு 9 மணி போல் போடா அப்படின்ட்டு இருக்காங்க. சுவெல்லாம் மாட்டிட்டு உட்காந்துருக்கியா? அதான் இந்நேரத்தில் போய் என்னடா பண்ண போகிறீங்க, வைக்க போகிறீங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க வீட்டில். போயிட்டு வர்றதுக்கு டைம் சரியாக இருக்கும். சரி சரி, வா அப்படியே பேக்கை தூக்கிட்டு வெளியே வா. சுவையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கேன். டே பாடு, உங்கள் வீட்டு வாசல் தான்டா இருக்கேன், வாடா வெளியே வாடா. கதறுவேன்னு தெரியாடா, இந்தளவுக்கு கதறுவேன்னு தெரியாதுடா. டே வாடா, சீக்கிரம் வாடா. சொல்லிட்டு வா மாட்டேன். வா. அப்பா என்ன கதறான் பார்த்தீங்களா? சும்மா ஒரு விளாட்டு தாங்க சொன்னேன், பார்த்தீங்களா கதரை. பட் ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டாலுமே பையன் விட மாட்டான். வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. அதில் இவனை பாராட்டலாம். பட் வந்து இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னோம்னாங்க, ஸோ கொடைக்கானல் டூ மேகமலை தான். பட் வந்து நீங்கள் தன்மையிலே பார்த்துருப்பீங்க. பட் வந்து இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் தான் தன்மையில் அதனடா வைப்போம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சுங்க. அதனால தான் ரிவீல் பண்ணியாச்சு. பட் வந்து கொடைக்கானல் டு மேகமலை கிட்டத்தட்ட வந்து 98 கிலோமீட்டர் வந்து கொடைக்கானல் டு மேகமலைன்னு போட்டுருந்துச்சு. பட் வந்து ஓவராலாக நம்ம மேகமலைக்குள்ளே போய் சுற்றிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 160 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஆகும். பட் வந்து அங்கே போய் சுற்றிட்டு நம்ம இங்கேருந்து அங்கே போய் அங்கே சுற்றுறதுக்கு மட்டுமே. பட் வந்து நம்ம அங்கேருந்து சுற்றிட்டு அங்கேருந்து வரதுக்கு மொத்தம் வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம், அப் அண்ட் டவுன். ஸோ வந்து நம்ம போயிட்டு வரது எல்லாமே சேர்த்து நம்ம 6 மணிக்கு பிளான் பண்ணோம். மணி இப்போ 6:30 ஆச்சு, 6:45 ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 21 வயசாச்சு கிட்டத்தட்ட. நான் யூடியூப்பில் சாதிக்கன்னு நினச்சது 18 வயசில். பட் 21 வயசாகி என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னா ஃபால்ட்டு ஃபுல்லாமே என்னோட தாங்க. 100% இல்லை, 200% நான் ஒத்துக்கிறேன். ஃபால்ட்டு ஃபுல்லாமே என்னோட தான். பட் வந்து யூடியூப்பில் சாதிக்க முடியல, லைஃப்பில் சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணலாம் இல்லை. பட் வந்து என்னால் அப்போ முடியலை. பட் வந்து வந்த இதுக்கு முன்னாடி வந்த காலங்கள்லேயும் முடியலை. பட் வந்து நம்மளோட ஃபாஸ்ட்டில் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னாலும் நம்மளோட ஃப்யூச்சரில் வந்து நம்ம இறங்கி அடிக்கலாங்க. பட் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே நம்மளோட கையில் தான் இருக்குது. ஒன்லி ஆக்ஷன் தாங்க. பட் வந்து ரைடு எக்கச்சக்கமாக ரைட் பண்ணுறோம், எக்கச்சக்கமாக சுற்றுறோம், எக்கச்சக்கமாக ஃபீல் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் மட்டும் சேர்ந்து சுற்றலை, நீங்களும் என் கூட சேர்ந்து சுற்றுறீங்க. பட் வந்து இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து நான் இல்லை, நீங்கள் அப்படின்னு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோலாம் ஹை குவாலிட்டியில் மாற்றி வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து வந்துடும். பட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேமரா வந்து அப்டேட் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்காக, அதாவது வந்து நீங்களே வந்து ரைட் பண்ணுற மாதிரியே நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி வச்சிடுறேன். பட் நம்மளோட சேனல் ஸ்பெஷல் என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி வச்சுக்கோங்க. பட் வந்து ஓகேங்க, போவோம். நேராக இப்போ போகிறோம், சென்மனூர் போகிறோம். சென்மனூரில் போய் பெட்ரோலை போடுறோம். பெட்ரோலை போட்டு அப்படியே கிளம்புறோம் மேகமலைக்கு. பட் பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா? டேரிங்க பார்த்தீங்களா? ஒரு 1000 ரூபாய்க்கு போடுறேன்.
ஓகேண்ணே. ஆ 102 ரூபாங்க பெட்ரோல் விலை. வா 800 ஃபுல் ஆயிடுச்சுடா. ஆக்சுவலாக நம்மளோட வண்டி 800 ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே 2 கோடி இருந்துச்சு. இங்கே வரேன் கோடி வாசங்கள். எடுத்துலேருந்து இன்றைக்கி தான் நான் டேங்க் ஃபுல்லே பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக வந்து ட்ரிப்பு வந்து 0 பண்ணிக்குவோம். பொறுங்க, எங்கடா இருக்குது செட்டிங்ஸ்? மோடு இங்கே இருக்கா? ட்ரிப்பு ஏவே நம்ம இது பண்ணிக்குவோம். 0 பண்ணிவிட்டு பயணத்தை தொடருவோம். என்னடா 0 ஆக மாட்டேங்கிறே. அடே பாய்யா, இந்த பட்டன் நமக்கணுமா? ஆமாங்க, இந்த பட்டனுக்கு மேலே அந்த பட்டன் அமைக்கிட்டு மோட் பட்டனை மட்டும் அமைக்கிட்டுருக்கேன். பட் வந்து ட்ரிப் 0 பண்ணியாச்சு. பட் வந்து இப்போ வந்து கிளம்புவோம். பட் வந்து நம்ம வீட்டிலேருந்தே நம்ம ட்ரிப் 0 பண்ணிட்டு வந்துருக்கோண்டா. சரி விடுங்க, பார்த்துக்குவோம். இப்போ அடிக்கிற குளிருக்கு விரட்டி போகணுன்னே எனக்கு தோண மாட்டேங்குது தான். நான் என்ன ஒரு வச்சுருக்கேன், என்ன ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஒரு 40-50 வரைக்கும் போவோம் ஹில்ஸில் ஓட்டும் போது. நம்ம பிளைன்ஸுக்கு போகும்போது ஒரு 88 மினிமம் 80 வரைக்கும் போவோம். 80க்கு மேலே தாண்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஓட்டிகிட்டு இருந்தோம். பட் வந்து இப்போ வந்து நம்ம 40 தாண்ட ஆரம்பித்தாலுமே நமக்கு வந்து சிலு சிலு என்று பூங்காத்து வீசுது காற்று. எப்படி பாட்டு ஒரு ரைமிங்கில் வந்துருச்சுங்க அதான். பட் வந்து ஹெல்மெட் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக இல்லாமல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ரைட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து மார்னிங் டைம் ஈவினிங் டைத்துலாம் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா, பட் வந்து கொஞ்சம் அந்த காற்று உங்களுக்கு காதுக்குள்ளே போச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்துங்க தலைவலியை வந்து உண்டாக்கி விட்டு அந்த டைம் ஃபில் பண்ணியாச்சு. ட்ரிப் 0 பண்ணியாச்சு. பட் வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்றதும் பார்ப்போம். பட் வந்து லாங் ரைடு, ஃபஸ்ட் லாங் ரைடு எனக்கு அப்படின்னா வந்து இதாங்க. பட் வந்து கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். எப்படின்னா ஒரு 58-60 கிலோமீட்டரு. பட் அந்த சம்திங் அந்த பக்கத்தில் தான் நான் போயிட்டு இருக்கேன். எப்படின்னா நம்மளோட வத்தலக்குண்டு கார்டிஓ ஆஃபீஸ் வண்டி எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் சரி, நம்மளோட பழனி ரைடு போகும்போதும் சரி. பழனி ரைட்லாம் என்னங்க ஒரு 60 ஒரு 70 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க போயிருப்போம். பட் வந்து இது வந்து ஒரு 150 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக வந்து போகிறது இங்கேருந்து அங்கே நம்ம போய் அங்கே ஃபுல்லாக நம்ம போய் சுற்றுறதுக்கே 150 கிலோமீட்டர் பக்கம், 150-160 கிலோமீட்டருக்கு பக்கம் வரும். பட் வந்து இப்போ ஒரு ஓட்டு வாங்கிப்போம். பட் வந்து அப் அண்ட் டவுன்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 300 கிலோமீட்டர் பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். பட் வந்து சம்திங் தெரில. நம்ம வந்து இப்போ அதை வந்து ட்ரிப் ஏ வந்து நம்ம வந்து 0 பண்ணி வச்சுருக்கோம். பட் வந்து பார்ப்போம், போயிட்டு நம்ம வந்து ஃபைனல் ஆகும்போது பார்ப்போம். பட் வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து டோட்டலாக வந்து வண்டியை நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பட் வந்து மேகமலையை பொறுத்ததுக்கு அளவுக்கு வந்து காலையில் 6 to மார்னிங் 6 வரைக்கும் தான் அலோடாமா. அதுக்கு மேலே வந்து அலோட் பண்ணுறது இல்லையாம்மா. அங்கேயே ரூம் எடுத்து தங்குற மாதிரியாம்மா, ஸ்டே பண்ணுற மாதிரியாம்மா. நம்ம வந்து இப்போ ஒரு 10 மணி 10:30 பக்கம் போய் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்புகிறேன். பட் வந்து 10:30 பக்கம் போய் ரீச் பண்ணுறோமா. பட் வந்து 10:30 பக்கம் போய் ரீச் பண்ணிவிட்டு நம்ம போய் அங்கே சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு வச்சுட்டு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். பட் வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, ஸோ அலாரம் வந்து செட் பண்ண போகிறோம். பட் வந்து ஒரு 4:30 பக்கம் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்ற பஸ்ஸில் வந்து நமக்கு வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம வந்து எங்கே இருந்தாலுமே அப்படி நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாங்க. ஏன் அப்படின்னோம்னா நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ ஸ்டே பண்ண வந்து ஒரு தவிர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். பட் வந்து என்ன எனக்கு ஒரு பையன் தாங்க. பட் வந்து யானை நடமாட்டம் வந்து அங்கே இருக்குன்ட்ருக்காங்க. பட் நம்ம போகிற நேரத்துக்கு வந்து அதிர்ஷ்டமாக யானை எதுவும் பார்த்தோம்னா நல்லது தான். பட் வந்து லாங்லேருந்து பார்த்தா நல்லது தான். பட் வந்து பக்கத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அது நமக்கு நல்லதே கிடையாது தான். அதாங்க உண்மை. ஆனால் என்னால் உண்மையிலே நம்பவே முடியல. நானா இது அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு இதுங்க. சின்ன வயசுலேருந்து எங்கேயுமே போனதில்லை, வச்சதில்லை. எங்கேயுமே போனதில்லைன்னா ஆக்சுவலாக வந்து கோவிலுக்கு மாலை போட்டு மேல்மருவத்தூருக்கு வந்து ஓம் சக்தி கோவிலுக்கு வந்து மாலை போட்டு மேல்மருவத்தூர் போயிட்டு அங்கேருந்து வந்து நம்மளை டூர் கூட்டு போவாங்க. ஒரு 3 days 2 days பக்கம் வந்து டூர் கூட்டு போவாங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே அப்போ வந்து எங்கே போயிருக்கேன்னா கேரளா போயிருக்கேன். கேரளானா எனக்கு என்னன்னே தெரிலங்க. எனக்கும் அந்த கேரளாவுக்கும் ஒரு மாதிரி ஒரு சிங்கிங் ஆகுங்க. பட் வந்து ஆனால் எந்த ஊரை விட்டு வரும்போது நான் ஃபீல் பண்ணதே இல்லைங்க. ஆனால் கேரளா விட்டு வரும்போது ஐயோ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா கடைசி நாள் தான் இன்றைக்கி கேரளா விட்டு நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தேன். அதுவும் எப்போ ஒரு 12 வயசு 13 வயசு பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு அப்போயே ஒரு மாதிரி அப்படியே ஃபீலாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஊருக்கு போக போகிறோம், நம்ம ஊருக்கு போக போகிறோம். நம்ம ஊருக்கு போக போகிறோன்னா சில ஊர்கள்லேருந்து ஓரளவுக்கு ஜாலியாக தான் இருக்கும். பட் வந்து கேரளா விட்டு பிரிஞ்சு வரும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஜாலியாகவே இல்லை. ஒரு மாதிரி சேடாக தான் இருந்துச்சு. பட் வந்து அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போதே ஏறி இப்போ R15 ஆடாது. ஆமாம்
பச்சை பச்சையாக இருந்தேனே நான் ஏதோ கவாசக்கி போல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க. பட் வந்து ஆர்என் ஓகே மாடிஃபை பண்ணுறாங்க. பட் வந்து நமக்கு வந்து ஸ்டாக் கலர்லேயே இருக்கட்டுங்க. சின்ன சின்ன மாடிஃபை வந்து நம்ம பண்ணிக்குவோம். கலர் வந்து ஸ்டாக் கலர்லேயே இருக்கட்டும். பட் வந்து எனக்கு என்ன ஒரு ஆசைனா R15 மட்டும் R15 V4 மட்டும் எடுத்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு ஆசை. அது என்னன்னே தெரிலங்க. அந்த R15 மேலே எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை. பட் வந்து இவனையும் விட்டு கொடுத்துடலாம் மாட்டேங்க. இவன் வேறு மாதிரி ஒரு ரகம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ரைடு வந்து எங்கே போகிறதுனா சொல்ல மாட்டேனே. நான் திடீர்னு வந்து அப்டேட் பண்ணுவேன். எப்போல்லாம் சொல்ல மாட்டேன். பட் வந்து நம்ம எதில் அப்டேட் பண்ணுவோம், எந்த நேரத்தில் எந்த ஊரில் இருப்போம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் ஐடி தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் வந்து எப்போ எந்த ஊரில் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. பட் வந்து நான் வந்து எப்போ எந்த ஊரில் இருக்கனோ அதை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணி விட்ருவேன். இப்போ வந்து நான் இந்த ஊரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, இந்த ஊருக்கு போகிறேன், இந்த ஊரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணி விட்ருவேங்க. பட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் அந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னோம்னா நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணலாம். நம்ம அதாவது ஆக்சுவலாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே, யார் மெசேஜ் பண்ணாலுமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். பட் வந்து ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஓ டேய், இந்த பஸ் தான் நான் சொன்னேன் உன்னை கூப்பிட வரும்போது இருந்துச்சுடா. இதானே பழம்பத்தூர் பஸ் தான், திண்டுக்கல். இந்த பஸ் தான் நினைக்கிறேன் நான் உன்னை கூப்பிட வரும்போது இருந்துச்சு. பொறி பஸ்ஸு கொஞ்சம் போகவிட்டு ஏறிக்கும், ஏன்னா டேனிங் வேறு. சீரான வேகம், சிறப்பான பயணம். கரெக்டு தலைவா, சூப்பராக வரியில் இருக்குது. 10 கொண்டுக்கு இன்னும் 16 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. ஆக்சுவலாக 41 கிலோமீட்டர்ஸ் வந்து வந்திருக்கோம் கொடைக்கானலேருந்து. ஓகே, கொடைக்கானல் அடிவாரம் வந்து இறங்கிட்டோம். 42 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஏன்னா எங்கே சொல்கிற? தேனிக்கு இன்னும் 40 கிலோமீட்டர் போகணும். ஆக்சுவலாக கொடைக்கானல் அடிவாரத்தோட ஃபஸ்ட்டு செக் போஸ்ட். ரோடு தாங்க அல்டிமேட்டு. பிளேனாக ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்குதுங்க ரோடு. போன டைம் நான் வத்தலகுண்டு வரும்போது கூட இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணது இல்லை இந்த ரோட்டை. பட் இந்த டைம் வந்து ரோடு வேறு மாதிரி இருக்குது, அற்புதம். ஆஹா, ட்ரிபிள்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுனா ஃபோர்ஸ் போயிட்டுருக்கீங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. ட்ரிபிள்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, இது ஃபோர்ஸே போயிட்டுருக்காங்க பசங்க. இங்கே பாருங்க, சர்ருபுருன்னு அங்கிட்டு இருந்து சந்துக்குள்ளேருந்து பொந்துக்குள்ளேருந்து பாட்டி இருங்க பாட்டி. பின்னாடி ஒரு வண்டிக்காரர் வர ஏற விட்டுருவோம் அவர். ஆனால் ஆர்ன் அடிக்க மாட்டாங்க பாரு இங்கேயும். ஆக்சுவலாக வந்து தேனிக்குமே நான் இன்னும் சின்ன வயசுலேருந்து, சின்ன பையனாக இருக்கும்போது தான் கூப்பிட்டு போயிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து போனதே இல்லை. பட் வந்து ஃபஸ்ட் டைம், இப்போயும் ஃபஸ்ட் டைம் தான். ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன்னா என்னன்றதே எனக்கு தெரிலங்க. தேனிக்கு நான் இது வரைக்கும் போனதை ஞாபகமே இல்லை. ஃபஸ்ட் டைம் போகிறேன். மேகமலைக்கே நான் போனதில்லை, அதே எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். யோ கொஞ்சம் ஓரமாக போங்கயா. நல்லா ஃபீல் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஏறி வரீங்களே அப்பா. கரெக்டாக தான் போகிறோன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் டைமு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்லியிருக்காங்க. 28 கிலோமீட்டரில் வந்து தேனியாமா. நம்ம பெரிய குளத்துக்கு வந்து இன்னும் 14 கிலோமீட்டர் தாங்க. ஆக்சுவலாக நம்ம பெரிய குளத்துக்கு போயிட்டு நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போவோங்க. ஓகே, பின்னாடி வேறு வண்டி வருதுங்க, அதனால் கொஞ்சம் இதாக்கி ஸ்லோவாகி போவோம். வண்டிக்காரர் ஒருத்தர் வராரு, ஏற விட்டுருவோம். போனா நீ போனா. வண்டி இல்லாத நேரத்தில் வந்து கொஞ்சம் ரோட்டில் ஏறிப்போம். வண்டி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சைடில் ஏறிக்குவோம். இப்படி தான் ஓட்டணும்னு நினைக்கிறேங்க. பட் வந்து சரி தெரில. பட் வந்து இந்த பைபாஸ்க்கு நான் வந்து புதுசு. பட் அதனால் வந்து சரியாக எனக்கு தெரில. டேய், வைகை டேமுக்கு லெஃப்டில் போக சொல்கிறேன், போமா? வைகை டேம் போயிட்டு போகுமா? எப்படி வரப்பெல்லாம் போக முடியாதுடி. போகிற வழி தான்டா வைகை டேமு, பைத்தியக்காரக்கு. ஆமாம், அதான் மேப் போகிறேன்னு நான் அங்கேயே சொன்னேன். கொடு, ஃபோன் கொடு, மேப் போட்டு தானே பார்த்து நீ இண்டிகேட் மட்டும் பண்ணு. அப்பா, கேமரா வேறு இப்படி நட்டும் குத்தலாக இருந்துச்சுங்க. பட் வந்து வியூ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு தெரில. பட் வந்து கேமரா வந்து டெத்தாக போகுதுங்க. பட் வந்து சார்ஜ் வந்து சுத்தமாக இல்லை. வந்து நம்ம இந்த பக்கமே போவோம். போயிட்டு வைகை டேம் வந்து அப்படியே விசிட் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். வைகை டேம் வந்து பார்த்ததில்ல. லொக்கேஷன் சும்மா பார்த்தே போவோம். லொக்கேஷன் வர மாட்டேங்குது. நம்மளோட வைகை டேமுக்கு வந்து இங்கேருந்து 13 கிலோமீட்ரு திட்டு. எங்கே இங்கேருந்து நாங்கள் மேகமலைக்கு லொக்கேஷன் போடுறோங்க, லொக்கேஷனே வரமாட்டேங்குதுங்க மேகமலைக்கு. என்னானே தெரில. பட் நோ ப்ராப்ளம். பட் வந்து அப்படியே ஊர் மக்கள்கிட்ட கேட்டுப்போம், அவங்களோட கூகுள் மேப் நமக்கு தேவையா? பாட்டி வரவங்க ஃபுல்லாக பாட்டியாக வந்துடுறாங்க. குறுக்க வரல, பரவாயில்ல. இவங்கெல்லாம் சரி தான் வந்தாங்க. அந்த பாட்டிலாம் சடனாக வராங்க. டே லவுடு வந்து இடிக்கிறீங்க லவுடு நீங்கள்.
டேய் இதில் எங்கிட்டா போகிறது? ஓகே ஸ்ட்ரைட்டாகவே போவோம். ப்ரோ இருங்க ப்ரோ, ஏன் ப்ரோ அவசரப்படுறீங்க? தாத்தா கொஞ்சம் பொடி கோடு, உங்கள் பேரா அந்த தடியடு. அப்பா இது வந்து வில்லேஜுக்குள்ளே சுற்றி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறீங்க நம்ம. ஆக்சுவலாக தெரில, பட் பார்த்துக்குவோம். மேப் பார்க்கும்போது பட் நீங்கள் தான் காமிச்சிச்சு. நம்ம வைகை டேம் போயிட்டு டேம்லேருந்தே அங்கே ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சு பார்ப்போம். தாத்தா ரேசர் தாத்தாவாக இருப்பார் போல இருக்கேடா அவரு. தாத்தா பார்த்தா ரேசர் தாத்தாடா அவரு, சாதா தாத்தா இல்லை ரேசர் தாத்தா. டேய் சின்ன பசங்க கூட இப்படி பண்ணி பார்த்துருக்கேன்டா, ஆனால் இவ்வளோ பெரிய ஆள் பண்ணி இப்போ தான்டா பார்க்குறேண்ணா. பெரிய குளத்துக்கு 13 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. தாத்தா உண்மையிலே வெயிட்டு தான். ஐயா என்னையா மாடை கூப்பிட்டு நடு ரோட்டில் வரீங்க? ஓகே போங்கய்யா போங்க. சார் போலீஸ் சார், நீங்களே இப்படி வந்தால் எப்படி சார்? அவன் ஸ்கூலுக்கு இதை லேட் ஆகிடுச்சு போகிறதுக்கு. பின்னாடி பையனும் பொண்ணும் குறைச்சிருக்காங்க. ஏன்டா டே நமக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துச்சு தானே, பெரிய குளத்துலேருந்து கொடைக்கானலேருந்து பார்த்தா பெரிய குளம் தெரியுது, பெரிய குளத்துலேருந்து பார்த்தா கொடைக்கானல் தெரியுமான்ட்டு. பாப்போமா ஏதாச்சும் இதில் ரெண்டு நல்லா வெட்ட வெளி ரெண்டு பெரிய குளமா அது தேனியா தெரியலை. பட் இன்றைக்கி வந்து பார்ப்போம். லொக்கேஷனே காட்ட முடியுது. மேகமலைன்ற ஒரு ஏரியா இருக்குன்றதே காமிக்க பண்ணிடுது. அதானே அந்த வழி யாரும் யூஸ் பண்ணல போல இருக்குடா. சூப்பர். நோ கட்டடிச்சு போகிறீங்க. வீக் டேஸில் வந்தோம்னா ஃபுல்லாக கூட்டமாக ஒரு மாதிரி இது கச்சன்னு இருக்கும் பார்த்தியா. சரி வீக் எண்டில் வந்தோம், வீக் டேஸில் வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தியா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு, எவ்வளோ ஃப்ரீயாக நம்ம போயிட்டுருக்கோன்னு பார்த்தியா. இதுக்கு தான் என்ன பிளான் பண்ணாலுமே வீக் டேஸில் பிளான் பண்ணிட்டு போயிடணும். வீக் எண்ட்லலாம் பிளான் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் வைகை டேமுக்கு இங்கேருந்து 6 கிலோமீட்டருங்க. இன்னும் எங்கே ட்ரை போகணும் டேமுக்கு? நான் டேமுக்கு போகிற வழி தானா? சரிண்ணா தேங்க்ஸ். சரிங்கண்ணா. டேய் சின்ன சுருளி வாட்டர் ஃபால்ஸுக்கு இங்கிட்டு போகணுமா? டேய் அது சின்ன சுருளி வாட்டர் ஃபால்ஸுக்கு டி மலே. சின்ன சுருளி வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம இப்போ ஒரே ஒன்று. சரி எங்கே? ஓ டேம் அங்கே இருக்குதா? சரி விடுங்க, இங்கேருந்தே பார்த்துக்குவோம். வாவ் டேம். ஓ ஆமாம் அந்த பக்கம் போய் அதுக்கு மேலேயும் வரலாம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போய் இதுக்கு மேலேயும் வரலாம் போல இருக்குது. இந்த பாருங்க இதாங்க டேம். ஏய் ஒரே ஒன்று சொல்கிறான். இப்போ தம்பி இந்த மேப்பை. வண்டி எதுவும் இல்லை, நம்ம தான் இருக்கோம். ஆக்சுவலாக பொறுங்க மேப் பார்த்துட்டு போவோம். நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. 4-5 ரோடு பிரியுது. தான் ஓரம் ஏதோ நீ வச்சுரு. டேமுக்கு இல்லை, நம்ம மேகமலைக்கு போகிற வழியில் சும்மா தான் டிஃபன் கடையை பார்த்து நிறுத்திடுவோம்டா. மணி 9 ஆச்சு, இதுக்கப்புறம்லாம் தாங்காது. ஐயோ இந்த மேப்பு காமிக்க மாட்டேங்குது. அதை பாருங்களேன், கடுப்பு தான் வருது. நான் இப்போ எடுத்த மாதிரி எடுக்கவா? இங்கே வேறு மேப்பு நடந்து போகிறது கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆமாம் அது கட்டினா கூட பார்த்துட்டே போயிடலாம். இதுலையா உட்காரி போகலாம். சூப்பா இந்த கூகுள் மேப்புங்க, கூகுள் மேப்பில் அதுக்கு மேலே இருக்குது. போர்டு கூட இல்லை. இந்த ஊருக்கு இங்கிட்டு போகிறது போர்டு இருக்குது, பட் ஆனால் நம்ம அந்த எதிர்பார்க்குற ஊருக்கு வந்து போர்டு இல்லை. சரி ஓகே ஃபைன் பார்த்துக்குவோம். அப்படி இல்லைனா அக்கம் பக்கம் ஏதாச்சும் விசாரிச்சு போவோம். நாங்களாம் மேப்பே இல்லை யூஸ் பண்ணாமல் இங்கடா போனோம், பாலாறு டேமுக்கு போனோம்ல. அதான் பட் நான் ட்ரெயினா ஓகேடா ட்ரெயின் தண்டவாளம். பட் வந்து கீழே தாண்டி ட்ரெயின் தண்டவாளம் பார்த்துருக்கேன் அப்படின்னா அது இந்த ஒரு இடம் தான். ஓகேங்க ட்ரெயின் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம இடத்துக்கு. பட் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க லாக் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. ட்ரெயினுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெயின் வருதுடி. பென்ட்ருக்கிட்ட போயிருந்தாப்பா. பென்ட்ருக்கிட்ட இவ்வளோ பக்கத்துலையா? வருதுடா ட்ரெயின்.
பாரு ஸ்வைங். அதுதான் அதையே பார்த்துட்டு கண்ணு வலிக்குதுடி ஒரு மாதிரி. பரவாயில்ல, நம்ம வந்த நேரத்துக்கு வந்துருச்சு, போயிடுச்சு ட்ரெயின். போயிட்டுருக்காருங்க அடிச்ச குரூப் செட்டுக்கு. இன்னொரு ட்ரெயின் எதுவும் வருதோ, திரும்பி இன்னொரு ட்ரெயின் எதுவும் பின்னாடி வருமோ? ஓ, இப்போ தான் தூக்குறாரு என்னை. இந்த இப்போ தான் தூக்குறாரு பாரு, தோலில் தூக்கிட்டா. வாங்க வாங்க, சிக்னல் திறந்து போட்ட மாதிரியே திறந்து விட்ட உடனே ஆப்போசிட்டில் குதிச்சு வந்துடுறாங்க. பேசிக்கிட்டே வண்டி ஆஃப் பண்ண விட்டேங்க. நான் நின்று வானா நீ வேற. ஏதோ பையன் பேச்சை கேட்டு போகிறோம், பட் வந்து தப்பாகி போச்சுன்னா சுற்றிட்டு போகணுங்க. அதாங்க இப்போ இருக்க பெரிய பிரச்சனையே அதான். பட் ஃபைன், பார்த்துப்போம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே மேகமலைன்னு போட்டு ஒரு போர்டு கூட இங்கிட்டு போகணுன்ற மாதிரி போடலை. பட் இந்த முன்னாடி ஒரு போர்டு வருது, அந்த போர்டில் வந்து பார்ப்போம் மேகமலைன்னு சொல்லி எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணிக்கோங்களா அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சோகம்தான். நம்ம வந்து வழி மாறி எதுவும் வந்துட்டோமோ தம்பி பேச்சை கேட்டு என்னன்றது தெரில. எங்கே போட்டிருக்குங்க அப்பா, மேகமலைக்கு இங்கேயாவது 40 கிலோமீட்டரா லெஃப்ட் சைடு ரைட் சைடு. அப்பா ஜெயிச்சிட்டோம் மாறா. சின்னம்னூருக்கு 18 கிலோமீட்ரு. லெஃப்ட்டில் போகணுமாண்டி, நேராக போய். எங்கடா லெஃப்ட் இங்கே பிரியுது? இங்கே எங்கடா லெஃப்ட்டு பிரியுது? அதான் ரைட் எங்கடா போகுது? ஓ இங்கிட்டா. இந்த பாருங்க, பாட்டிக்கு தான் கரெக்டாக க்ராஸ் பண்ணுறாங்க. என்னடா இங்கேயே சாப்பிட்டு போயிடுமா? டீ கடை தான் இருக்கா? சாப்பாடு கடை இல்லையா? சாப்பாடு கடை இல்லை. ஆப்போசிட்டில் இந்த ஆப்போசிட்டில் என்ன டீயா போட. அப்புறம் வழியில் எங்கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி வா, 40 கிலோமீட்டரில். ஆமாம், நான் நினச்சிட்டேன் சுற்றிட்டு போகணும் போல இருக்குது. தப்பாகிடுச்சுன்னா சுற்றிட்டு போகணும் போல இருக்குதுன்னு நினச்சிட்டேன். அப்பா பேக்கு பெயின் ஆகுதுடா. குறுக்க கரெக்டாக பாட்டிங்க வந்துடுறாங்கப்பா. வா, உண்மையிலே சொல்கிறீங்க, ஏதாச்சும் சோகமாக இருக்குது வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே ரைடுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே வேறு லெவலில் ஆயிடலாம். காசு யார் தருவான்லாம் கேட்காதீங்க, காசு இருந்தால் மட்டும் ரைடுக்கு வாங்க. காசு இல்லைனா வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். 5 minutes later. சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு லாய் கண்டினியூ பண்ணுறீங்க.